நீங்கள் எப்போ நான்கிற நினைப்பை கழட்டி போடுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் இறைவன் திருவடிக்கு உரியவராக ஆகிவிடுவீர்கள். அது வாய்க்கணும். அதுக்குத்தான் இங்கே வந்திருக்கும். அந்த அழுக்கு போகிறதுக்கு தான் இந்த பிறவி இறைவன் கொடுத்துருக்கிறான். இது அறிவுக்குள்ள இருக்கிற அழுக்கு. அந்த அறியாமையாகி அழுக்க நீக்கத்தான் இந்த பிறவியை கொடுத்துருக்கிறான் இறைவன். எனவே நான் தொழில் பண்ணுவதற்காக வல்ல, சாப்பிட்றதுக்கு வல்ல, தூங்குறதுக்கு வல்ல, உலக வாழ்க்கையை அனுபவிக்க வல்ல. நான் வந்த வேலை இன்னொரு தாயின் கருவறைக்கு செல்லாதிருப்பதற்கான வழியை தேட வந்திருக்கிறோம். இது யாருக்கு இதுதான் என் பிறப்பினுடைய நோக்கம் என்று தெரிந்து கொண்டால் அதை நோக்கி பயணிப்பவனுக்கு உலகில் வருகிற இன்பங்களும் துன்பங்களும் அவனுக்கு ஒருபோதும் பொருட்டாக இருக்காது. இந்த உண்மை தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? நான் வந்தது எதுக்காக? நல்லா இருக்கிறதுக்குத்தானே வந்திருக்கிறேன், நான் சொகுசாக இருக்கத்தானே வந்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்க உங்களுடைய சூழல் என்பது வேறு விதமாக இருக்குமே ஒழிய பிறவி கடை தேறுவதற்கான வழியாக அது அமையாது. எனவே இது நூல் ஞானியின் இயல்பு உண்மையை சொல்ல வேண்டியது. நம்ம அறிவு ஏற்றுக்கொள்கிற காலம் வாய்ச்சுன்னா ஏற்றுக்க வேண்டியதான். என்னைக்கு உங்கள் அறிவு ஏற்றுக்கிற காலம் வருதோ அன்னைக்கு தான் இது உண்மை விளங்கும். அது வரைக்கும் இந்த உண்மை விளக்கம் என்னவா இருக்கும்? வெறும் விளக்கமாக தான் இருக்க முடிய உண்மையாக இருக்காது.